என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, சிலாத்திலே பல சட்டங்கள், நிறைய கோட்பாடுகள், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் அவன் நடந்து கொள்ள வேண்டும், பல துறைகளில் அவனுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக திருக்குர்ஆன் ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய அமல்கள், மனிதா தொழுக வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் பழக வேண்டும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அநீதம் இழைக்கக்கூடாது என்ற நீண்ட மனித வாழ்விற்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அமல்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தொழுகைகள், திக்ருகள், இன்ன பிற அமல்கள் அத்துணையிலும் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே பார்ப்பது வாய் அசைவை மாத்திரமல்ல, அவன் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளும் அவனுடைய செயல்பாடுகளும் வெளிப்படுகிறதா என்று அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே அந்த செயல் அங்கீகாரமான செயலாக ஆகிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அவனிடத்திலே இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை இல்லாமல் அவன் செய்துவிட்டால் நிச்சயமாக அதில் எந்த ஒரு புண்ணியத்தையும் அவன் பார்க்க முடியாது. அதற்கு மாற்றமாக மிகப்பெரிய அதாவுகளைத்தான் நாளை அவன் பார்ப்பான் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஹஜ் செய்கிறான், நிறைய தான தர்மம் கொடுக்கிறான், நிறைய தொழுகிறான், 5 கால நேர தொழுகையாளி, எல்லாம் சரி. ஆனால் அவர் போய் சேருகிற இடம் நரகம் என்று வருகிற பொழுது பூமான் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவது இதுதான். எல்லா அமல்களையும் செய்தார், நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்தார், கொடுத்தார். ஆனால் கடைசியில இவர் நரகம் போவதற்கு மிக முக்கிய காரணம் அவர் அல்லாஹ்விற்கு என்ற அந்த இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இல்லாமல் வெறுமனே பேருக்காகவும் புகழுக்காகவும் பகட்டுக்காகவும் செய்ததால் அவர் என்ன செய்தாரோ அந்த செயலெல்லாம் கொண்டு போய் நரகத்திலே கொண்டு போய் விடும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு பயமுறுத்தல் தானே. அதே சமயத்தில் இது சொல்ல மறக்கல. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதா பொருளாதார வசதி இல்லையா, ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையா, நீ அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே முறையிடு, பிளஸ் உள்ளத்திலே நினைத்து கொண்டே இரு. நாளை மறுமையில ஹஜ்ஜுக்கே ஒரு போயிருக்க மாட்டார், நம்முடைய தாய் நாட்டை விட்டு தாண்டி இருக்க மாட்டார், சொந்த ஊரை விட்டு மாவட்டத்தை விட்டு போயிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே அவருடைய பிழைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஹஜ் செய்த நன்மையை கொடுக்கிறார். மிகப்பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் நிறைய அமல் செய்தவன் இஹ்லாஸ் இல்லாமல் செய்ததால் நரகத்திற்கு போகிறார். ஒருவன் அமலே செய்யல, ஹஜ்ஜுக்கே போகல, தான தர்மமே வழங்கல, ஆனால் என்ன ஓட்டம் இருந்தது, ரப்பே என்னிடத்திலே பொருளாதார வசதி இருந்தால் என்னால் இயன்ற அளவு நான் இவருக்கு கொடுப்பேன், அவருக்கு கொடுத்திருப்பேன், இந்த ஏழை கண்கலங்கி நிற்கிற பொழுது அவர் துயரை நான் துடைத்திருப்பேன் என்றெல்லாம் நினைத்த அந்த மாத்திரத்திலே அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறார். ஒரு பக்கம் செயல்பாடுகள், இன்னொரு பக்கம் செயல் இல்லை. செய்தவன் நரகத்திற்கு செல்லுகிறான், செய்யாதவன் நினைத்தான், வருந்தினான், எண்ணினான், ஆசைப்பட்டான், அவன் போய் சேருகிற இடம் சொர்க்கம். இதுதான் இஸ்லாம். அப்போ மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அன்பிற்குரியவர்களே, இஹ்லாஸ் என்ற அந்த மனிதனின் மன தூய்மையில் தான் இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய காரியங்களில் ரப்பே இது உனக்காக செய்தேன், உனக்காக செய்தேன் என்று அவன்
புலம்புகிற சொல்லுகிற காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்குகிறான். வரலாற்றில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முன்னொரு காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அவருக்கு இறை கட்டளையே நம்ம சரியா செய்யணும். என்னன்னா 4 பேருக்கு முன்னாடி யாருக்காக தர்மம் செஞ்சா கொஞ்சம் பெருமை வந்துருந்தாங்க. இப்போ சில பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் போய் வசூல் கேட்டா ஒரு 1000 ரூபா கொடுப்பான். ஒரு 5-6 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 10 பேர் சேர்ந்து வசூல்னு போயிட்டா அவர் பார்த்தீங்கன்னா 1000ங்கிற இடத்துல 10,000 மாறி இல்லைங்களா? ரப்புக்கு தான் தெரியும் அவர் என்ன நினைத்து கொடுத்தார், இஹ்லாசோடு கொடுத்தாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். அப்ப தனி மனிதன் வந்து கேட்கிற பொழுது ஒரு தொகையும் ஒரு கூட்டமாக சேர்ந்து வந்து அஜியார் நீங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்த்து வந்து கேட்கும் போது ஒரு தொகையும் மாறுகிற அந்த இடம் இருக்கிறது அல்லவா? இதுதான் மையப்புள்ளி, இதுதான் இஹ்லாஸ். அப்போ இவருக்கு இந்த செல்வந்தருக்கு என்னன்னா 4 பேர் பார்க்கும் போது கொடுத்தா எங்க பெருமை வந்துருமோ அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவர் என்ன செய்யறாருன்னா, இரவு நேரத்துல எல்லாம் இருட்டா இருக்குமா இல்லையா, அந்த நேரத்துல போய் என்ன செஞ்சிடணும், ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் பண்ணிடணும். தமிழ்ல சொல்லுவோம்ல இல்லையா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, இந்த செல்வந்தர் கொஞ்சம் காசு பணம் பொருள்லாம் எடுத்துட்டு போய் இரவுல தர்மம் செய்யலான்னு சொல்லி எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் இரவுல போய் ஒரு தொண்டை கொடுத்துட்டு வந்துடுறாரு. கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்த நாள் காலையில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று யாரோ ஒருத்தர் தர்மம் பண்ணாராமா, நிறைய காசு பணம் கொடுத்துருக்கிறாரு, பொருளாதாரம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஆனால் போய் ஒரு திருடன்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. போய் ஒரு திருடன்ட்ட கொண்டு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு. அவனே திருடி பொழைக்கிறாரு. ஒரு நல்லவனுக்கு, ஒரு ஏழை பாலைக்கு, ஒரு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா தானங்க ஒரு சவாபு கிடைக்கும். இந்த செய்தி அப்படியே மக்கள்கிட்ட பரவுது. இந்த மாதிரி நேற்று ஒருத்தவர் வந்தாரமா, இருட்டோட இருட்டா வந்து தான தர்மம் வழங்கியிருக்கிறாரு. அதை வாங்கினவன் யாருன்னா ஒரு திருடன். அவர் தெரியாம போய் திருடனை கொடுத்துட்டு போயிட்டாங்க பாரு அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசுறது இந்த செல்வந்தர் காதுக்கு வருது. அடுத்த நாள் காலையில உண்மையிலேயே வருத்தப்படுறாரு. சார் இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நேர்மையா இருக்கணும், மன தூய்மையோட நம்ம தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இரவு நேரத்துல கொண்டு போய் கொடுக்குறோம். ஆள் மூஞ்சியை கூட பார்க்காம. ஆனா அதுலயும் ஒரு தவறு வந்துருச்சு, போய் திருடன்ட்ட கொடுத்துட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தம் அவருக்கு எப்படின்னா, அல்லாஹ்வுடைய கோபம் ஆயிருமோ. இவரு இந்த இரவு நேரத்துல கொடுக்கறதுக்கு காரணமே இஹ்லாஸோடு கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும்னு சொல்லி தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனா அது நேர் மாற்றம் ஆயிருது. கொண்டு போய் என்ன செஞ்சிடறாரு, திருடன்ட்ட கொடுத்துறாரு. அப்போ வருத்தப்பட்டு சரி நான் இன்னைக்கு என்ன செய்வோம், இன்னைக்கு நிறைய காசு பணத்தை எடுத்துட்டு போய் தானியங்களையும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாளுக்காக வெயிட் பண்றாரு. அதே மாதிரி இரவு வந்துருச்சு. காசு பணத்தையும் தானியங்களையும் எடுத்துட்டு போய் மூட்டையை தூக்கிட்டு போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு இரவுல போய் சரியான முறையில ஒரு நபரை பார்த்து கொடுத்துட்றாரு, ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்து மனசு ராகத்தாயிடுச்சு. சரி நேரத்தை தவறு பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு லேடிஸுக்கு கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு பெண்மணி கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்னு வர்றாரு. அடுத்த நாள் காலையில செய்தி எப்படி பரவுதுன்னா மக்கள்கிட்ட, இன்னைக்கு ஒரு செல்வந்தர் வந்து பணம் கொடுத்துருக்கிறாராமா, விபச்சாரிகிட்ட கொண்டு போய் அம்மட்டு காசையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன கண்ணா தெரியல, எத்தனை பேர் கஷ்டப்படுறான், எத்தனை பத்தினி பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஏழை கும்பல்கள் இருக்கிறாங்க, அங்கேயெல்லாம் கொண்டு போய் கொடுக்காம எங்க கொண்டு போய் கொடுத்துட்டாரா, ஒரு விபச்சாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாராம். யாருப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. இந்த செய்தி அந்த செல்வந்தருக்காக வரும். அப்ப இருக்கும்ல, ஏற்கனவே ஒரு தவறு, இதுக்கு தவறா, யா அல்லாஹ் என்னல்லாம் நான் செய்யறது பூரா இப்ப ஏற்கு மாறாவே போய் முடியுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோட என்ன செய்யறாருன்னா, சரி அடுத்த நாள் 3வது நாளாவது உருப்படியா நல்ல ஆளை கொண்டு போய் பார்த்து என்ன செய்யணும், தேவையோடைய ஆளு கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அன்றைய இரவுக்காக வேண்டி காத்திருக்கிறாரு. அதே போன்று 3ஆம் இரவு வருது.
கொஞ்சம் காசு பணத்தை எடுக்கிறாரு. பாய் இது கதையில பாய், புகாரி முஸ்லிம் சஹீஹான கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். மூணாவது நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் காசு பணத்தை எடுத்துட்டு தானியத்தை எடுத்துட்டு போறாரு. ஊருக்குள்ள போய் நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் ஒரு மனிதன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. சரி, இவர் தான் சரியா இருக்கும், இவர் ஏதோ தேவையுடையவரா இருப்பாருன்னு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில பேசிக்கிறாங்க, ஏங்க ஒரு நேற்று ஒருத்தர் வந்து தான தர்மம் வழங்கினாராமா, அவர் யாருக்கு கொண்டே கொடுத்துட்டாரு பாருங்க, ஒரு பெரிய செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய செல்வந்தர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, பணக்காரனை கொண்டு போய் இவருடைய தான தர்மங்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்த உடனே உள்ளபடியே வருத்தப்பட்டு அழுது விட்டார். யா அல்லாஹ், நான் உனக்காக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்யணும். பகல்ல ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கும் போது இன்னொரு ஆள் பார்த்துட்டா இயற்கையா நமக்கு ஒரு என்ன வரும், பார்த்துட்டாருப்பா அவரு மனிதன் தானே, நம்ம 4 பேர் பார்க்கும் போது செஞ்சா ஒரு விதமான ஒரு பெருமை லேசா அப்படியே பொறித்தட்டும். ஷைத்தான் அந்த சூழலை கொண்டு வருவான். எங்கெல்லாம் பணங்கள் சேருகிறதோ, எங்கெல்லாம் கல்விகள் சேருகிறதோ, அங்கெல்லாம் ஷைத்தான் எட்டி பார்ப்பான். இது நிதர்சனமான உண்மை, மறுக்க முடியாது. அப்ப பகல்ல யாருக்காவது தான தர்மம் கொடுத்தா ஒரு மாதிரியா முகஸ்துதி வந்துருது, பெருமை வந்துருது. அதனால இரவுல கொண்டு போய் கொடுக்கலான்னு, ரப்பே நான் தொடர்ந்து 3 நாள் கொண்டு போய் கொடுக்கிறேன். நான் கொடுக்கறான்ல ஒன்னும் திருடனா இருக்கான், அல்லது விபச்சாரியா இருக்கிறான், அல்லது சம்பந்தமே இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு தானே கொடுக்கணும் தான தர்மம், போய் ஒரு செல்வந்தனுக்கு கொடுத்துனேன் ரப்பே என்று அவர் உள்ளபடியே வருத்தப்படுகிற பொழுது, அழுதுவிட்ட பொழுது, இதனுடைய பின்னணியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஊர்ல நடந்த இந்த செய்தியை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்லடியார் கவனிச்சுக்கிட்டே வர்றார். இவர் பணக்காரன்னு தெரியும், இவர் இரவு நேரத்துல கொண்டு போய் ஏழை கொடுக்கணும்னு கொண்டு போறதையும் பார்க்கிறார், வாட்ச் பண்றதானே பார்க்கிறார். இவர் யாருக்கு தெரியாம கொடுத்துட்டு வந்துடுறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமவருக்கு. அவர் போறாரு நேரம். அடுத்த நாள் போய், இந்த மாதிரி நீங்க 3 நாள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்களே, பூரா ஏற்குமாறா இருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறதா கேள்விப்பட்டேன், அழுது புலம்புறதா கேள்விப்பட்டேன். நீங்க செய்த செயலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார்கள். நீங்கள் என்றைக்கு திருநரத்திலே கொண்டு போய் உங்களுடைய ஜகாத்துக்கு சதக்கா பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களோ, அவன் அன்றிலிருந்து மனம் மாறிவிட்டான். இனிமே நம்ம திருடவே கூடாது. மனம் மாற்றங்கிறது ஒரு செகண்ட் தாங்க. ஈமான் இருப்பதும் ஈமான் உள்ளத்தை விட்டும் கலடுவதும் ஒரே ஒரு நொடிதான், இல்லைங்களா? உயிர் போற மாதிரிதான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நொடியில் ஹிதாயத்தை கொடுத்தார். இரவு நேரத்திலே திருடலாம் என்று நினைத்து நான் சதித்திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது எங்கோ இருந்து ஒருவர் கொண்டு வந்து என் மடியில் கொட்டிவிட்டு செல்கிறார் என்றால், ரப்பு இருக்கின்றான், அல்லாஹ் உதவி செய்வான் என்ற ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு அவன் ஆளாகிறான். அதனால் அன்றையிலிருந்து அவன் முடிவு பண்ணினான், இனிமேல் திருடவே கூடாது, அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்று கூறி, நீங்கள் கொடுத்த தான தர்மம் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவன் மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடியவனாக அவன் மாறிவிட்டான். அதனால உங்களுடைய தான தர்மம் வீணா போல ஒருவன் திருந்துவதற்கு அது காரணமாக அமைந்தது. அதே போல 2வது நாள் விபச்சாரிட்ட கொடுத்தீங்களா இல்லையா? விபச்சாரம் எதுக்கு பண்றான்? வயிறு வழக்கு தானே, பொருளாதார நெருக்கடி தானே. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தன் உடலை விற்று என்ன செய்யறான்? தவறான வழியில் ஈடுபடுகிறார். அவளுக்கு அல்லாஹ் உங்களுடைய பொருள் மூலமாக, நீங்கள் கொடுத்த தான தர்மத்தின் மூலமாக மனமாற்றத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹு தஆலா அவள் எவ்வளவு பெரிய விபச்சாரியாக இருந்தாலோ அதிலிருந்து அவள் அப்படியே மாறி தௌபா செய்து மீண்டு இன்றைக்கு சாலிகான ஒரு மூமினாக மாறுவதற்கு உங்களுடைய பொருள் ஒரு காரணமாக அமைந்தது என்று கூறி, 3வது நாள் செல்வந்தருக்கு கொண்டு போய் கொடுத்தீர்கள் அல்லவா, அவன் கடுமையான கஞ்சன். அவன் வாழ்வில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த நாடினான். கடுமையான கஞ்சன். பொருள் சேர்றது பெருசு இல்லைங்க. நிறைய யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொடு என்று கேட்பதோடு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் ஏழைகளுக்கு என்னால் முடிந்த அளவு நான் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு கேட்கணும். அதுதான் ஆரோக்கியமான துஆ. யாரெல்லாம் வெறுமனே காசு கொடு, காசு பணத்தை கொடு, கோடி கோடியாய் கொட்டி கொடு
தெருக்கோடிக்கு போய்விடுவாய், நாளை நரகத்திற்கு போய்விடுவாய் என்பதும் ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வெறும் பொருளாதாரத்தை கேட்காதீர்கள். ரப்பே, என் கையில் காசு பணத்தை கொடு, பொருளாதாரத்தை கொடு, வலுவை கொடு, என்னால் முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பெரிய பணக்காரன், ஆனா 1ஆம் நம்பர் கஞ்சன், 10 பைசா அவன்கிட்ட வாங்க முடியாது. அவனை திருத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். இரவோடு இரவாக இந்த மனிதனுடைய அந்த பொருளாதாரத்தை, அந்த ஜகாத்து பொருளை, தான தர்ம பொருளை கொண்டு போய் அவனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. கடுமையான இருட்டில் அந்த பொருளை வாங்குறவனுக்கு மனமாற்றம். இவ்வளவு காசு பணம் இருந்தும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானே, மாற்றம் தானே மனமாற்றம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்றிலிருந்து அந்த செல்வந்தன் தன்னுடைய செல்வத்திலிருந்து வாரி வாரி ஏழை எளிய மக்களுக்கு அவன் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் கொடுத்த எந்த ஒரு பொருளும் வீணா போகல, உங்களுடைய தான தர்மத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான் என்று அந்த ஊரிலே இருந்த அந்த நல்லடியார் பிரமுகர் சொன்ன பிறகுதான் அவர் அந்த செல்வந்தர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாம் யோசித்து பார்க்கிறோம். வெளிப்படையா பார்த்தா நம்ம தவறு செஞ்ச மாதிரியே தானே. அந்த செல்வந்தர் வெளிப்படையா பார்த்தா கொண்டு விபச்சாரிக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கிறாரு, செல்வந்தனுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கிறாரு, திருடனுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கிறாரு, வெளிரங்கம். ஆனால் உள்ரங்கத்தில் அல்லாஹ் எந்த மாதிரியான பாடத்தை வைத்திருக்கிறான் என்று கூறி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லுவது, இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இருந்தால் உங்களுடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களை சார்ந்திருப்பவருடைய அமலையும் அல்லாஹ் தஆலா புரட்டி போடுவான். இஹ்லாஸ் இல்லாமல் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த காரியங்கள் நாளை நரகத்திற்கு உங்களை இழுத்துச் செல்வதற்கு அது காரணமாகவும் ஆகிவிடும் என்பதை நபி அவர்கள் சொல்லுகிறார். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நமக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் ஞாபகம் ஊட்டப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஷஹீத், உயிர் தியாகி வருவார். ஷஹீதுனா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறதானே. ஆனா இவரை தூக்கி எல்லாம் நிப்பாட்டிடுவான், நீ நில்லுங்க, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொர்க்கமா நரகமா டிக்ளேர் செய்யப்படும். என்ன காரணம்னா அவர் சொல்லுவார், நான் போரில் கலந்து கொண்டு 100 நபர்களை இஸ்லாத்திற்காக வேண்டி வெட்டி வீழ்த்தினேன், இறுதியில் அவர்கள் கரத்தாலேயே வெட்டப்பட்டு ஷஹீதானேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட ரப்பே என்று அவர் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சதெல்லாம் உண்மை, இஸ்லாத்திற்காக வேண்டி 100 பேர்த்தை வெட்டினது உண்மை, கடைசியில அவர்களால் வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இந்த மண்ணிலே நீ ஷஹீதானது உண்மை, மௌத்தானது உண்மை, ஆனால் நீ வீரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று உன் உள்ளத்திலே நினைத்து கொண்டே இருந்தாய். அந்த வீரன் என்ற பட்ட உலகத்துல சொல்லிட்டாங்க, அவர் யாருங்க, அவர் பெரிய வீரருங்க, அது சொல்லி அந்த பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு அமல் செய்யாத மனிதராக இருக்கிறீர், அதனால் நீங்கள் நரகத்திற்கு போங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நம்மெல்லாம் ஏமாத்துறங்க, ஒரு ஷஹீதே அவ்வளவு தூரம் மார்க்கத்திற்காக வேண்டி சண்டை போட்டு பல வெட்டுக்காயங்கள் பட்டு ஷஹீதான ஒருவர், அவர் உள்ளத்திலே இஹ்லாஸ் என்ற அல்லாஹ்விற்காக என்ற அந்த மன தூய்மை இல்லாததால் அவர் போய் சேருகிற இடம் நரகம் என்று பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல கல்விமான், நிறைய அறிவாளி, நிறைய படித்திருக்கிறார், உன்னை எல்லாம் அறிவாளி பேசணும் தானே நீ கற்றுக்கிட்ட, அந்த அறிவாளித்தனம் பேசப்பட்டு விட்டது, அந்த பட்டம் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது, இன்றைக்கு நீங்கள் போய் சேருகிற இடம் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படும். அதே போல் செல்வந்தர், யாரெல்லாம் நிறைய சம்பாரிச்சு ஏழைகளுக்கு நிறைய கொடுத்தேன், அதுக்கு வாங்கினவங்க சாட்சி, ஊர் உலகத்துல நிறைய பேர் சாட்சி என்றெல்லாம் சபையிலே அவர் என்ன செய்வார், அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ பெரிய கொடையாளிங்க, இவர் பெரிய வள்ளலுங்க அப்படின்னு 4 பேர் பாராட்டணும்னு செஞ்ச, இந்த பாராட்டு கிடைச்சிருச்சு என்று அல்லாஹ் தஆலா அவருடைய கதையை முடிக்கின்றார். கதைனா என்னங்க, அதுக்கு மேல அவர்கிட்ட எந்த பேச்சுமே இல்லை, எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. நீ இஹ்லாஸ் இல்லாமல் எனக்காக, ரப்புக்காக, அல்லாவிற்காக என்ற எண்ணம் கொள்ளாததால் உன் அமல்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டது மாத்திரமல்ல,
அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இடம் நரகம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயமுறுத்துகிறார்கள். அதனால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பே, நான் உனக்காக செய்ய வேண்டும். செய்து முடித்த பிறகு அவ்வப்போது சில நேரங்கள்ல ஒரு ஊசலாட்டம் ஏற்படும் இல்லைங்களா? எப்படி ஊசலாட்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, 4 பேர் நம்மளை பார்த்துட்டா 4 பேர் பார்க்கும்போது கொடுக்காட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சதக்காவே செய்யணும் வைங்களேன். பின்னாடி ஒரு பாய் வந்துகிட்டே இருந்தாருன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்க மனசு வரும். இது குறை சொல்றதுக்கு இல்லை, இயற்கையா ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் பாய்ச்சி கொண்டே இருப்பான். பின்னாடி யாருமே இல்லை, சரி யாரு கொடுக்க போறான் அப்படின்ட்டு கடந்து செல்கிறோம் அல்லவா? அதுவெல்லாம் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு கலக்கப்பட்டது. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும், எனக்கு பின்னால எந்த பாய் வந்தாலும் பாய் வராட்டியும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ரப்பே உனக்காக கொடுக்கிறேன் என்ற அந்த நியத், அதுதான் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை. அந்த தூய்மை எண்ணத்தோடு கொடுக்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை உடனே கபூல் செய்கிறார். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரே ஒரு எண்ணங்கள் தான் நம்மை சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்ப்பளிக்கிறது. எந்த எண்ணம்? ஒண்ணுமே இல்லை, காசு பணமே இல்லை, எல்லாம் என்கிட்ட காசு இருந்தா இந்த ஏழைக்கு என்னால உதவி செஞ்சிருக்க முடியும் ரப்பே, என்கிட்ட இல்ல ரப்பே என்று நீ வருத்தப்படுகிற அந்த வருத்தம் யாருக்கு தெரியுமா? வருத்தப்படுறது உன் மனசுக்குள்ள உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான கனெக்ஷன். அந்த வருத்தம் நீ யாருக்கு தான தர்மம் பண்ணல, பட்ட வருத்தத்தினால் அல்லாஹ் நீ செய்யாத தர்மத்தை செய்ததாக கணக்கிலே எழுதுகிறான். ஒரே ஒரு வருத்தம், செய்யல, முயற்சி எடுக்கல, வருத்தப்பட்டார். அப்புறம் அவங்களும் கடந்து போயிட்டாங்க, தேவையுள்ளவங்களும் கடந்து போயிட்டாங்க. தேவைன்னு வந்து கேட்கிறாரு, நம்மள்ட்ட இல்ல, உதவி செய்ய முடியல, அவரும் கடந்து போயிடுறாரு, இவரும் போயிடுறாரு. அவர் லேச வருத்தப்படுறாரு, ரப்பே சிரமம், துக்கம், கவலை, துயரம்னு வந்தாரு, நம்மளால கொடுக்க முடியல, ரப்பே நான் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும், எனக்கு கொடுப்பாயாக என்று ஒரு சின்ன வருத்தப்பட்டார். இவர் கொடுக்காமலேயே அல்லாஹ் தஆலா எழுதி விடுகிறார், இவர் தான தர்மம் வழங்கியவருடைய பட்டியலில் எழுதி விடுகிறார். அல்லாஹ் நன்மையாக நிறைய நன்மைகள் எழுதி விடுகிறார். ஒருவர் நிறைய அள்ளி கொடுக்கிறார், நிறைய அள்ளி கொடுத்து கடைசியாக உள்குள்ள உள் மனசுல நினைக்கிறாரு, நம்மளவங்க நல்ல ஆள் நினைச்சுக்குவாங்கல்ல, அல்லது பக்கத்தில் இருக்கிறவன் இவர் பெரிய பாய்ங்க, பெரிய வியாபாரிங்க, பெரிய ஆஜியாருங்க, பள்ளியிலே கொடுப்பாருங்க அப்படின்னு இவன் நினைப்பானா? பக்கத்தில் இருப்பவன் நினைப்பானா என்றுதான் ஒரு சின்ன எண்ணம் வந்தது, புரட்டி போட்டது. இவர் கொடுத்த நிறைய மூட்டைகள், நிறைய காசு பணங்கள் அத்துணையும் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாததாக அவனுக்கு எழுதப்படுகிறது. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஈமான் நன்மையாகவும் அந்த ஈமான் இஹ்லாஸ் தீமையாகவும் மாற்றப்படும். அதனால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ரப்பே உனக்காக நாங்கள் செய்ய வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்ற எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் தூய இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.